நியாய விலைக் கடைகளில் பருப்பும் பாமாயிலும் விற்பனைக்கு கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து புதிய தலைமுறை செய்தியாளர்கள் கள ஆய்வில் ஈடுபட்டனர். அது குறித்த செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் கார்டுதாரர்களுக்கு முறையாக விநியோகிக்கப்படுகிறதா என்ற செய்தியை பார்த்தோம். கூடுதல் கள நிலவரத்தை தருவதற்காக நமது செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். லெனின், கள ஆய்வுல நமக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு. அங்க பொருட்கள் முறையா விநியோகிக்கப்படுவதில்லை, பொருட்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்ற செய்திகளும் நமக்கு கிடைக்குது. பொதுவா திருச்சி மாவட்டத்துல மொத்தம் எத்தனை நியாய விலைக் கடைகள் உள்ளன? குடும்ப அட்டைதாரர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை 1213 ரேஷன் கடைகள் இருக்குது. இதில் 7,46,313 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. குறிப்பாக நாம கள ஆய்வில் கே நகர், பீமநகர், சிந்தாமணி, அரியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று நாம் கள ஆய்வில் ஈடுபட்டோம். அந்த குடும்ப அட்டைதாரர்களிடம் உங்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி, பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் முறையாக கிடைக்கிறதா என்ற கேள்வியை நாம் அவர்களிடம் முன்வைத்தோம். அதற்கு அவர்கள் கொடுத்த பதில், குறிப்பாக எங்களுக்கு தடையில்லாமல் பச்சரிசி கிடைக்கிறது என்று ஒரு சிலர் தெரிவித்தார்கள். அவர்கள் தெரிவிக்கும் போதே எங்களுக்கு புழுங்கல் அரிசி என்பது வழங்கப்படுவது இல்லை என்கின்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார்கள். அதேபோல் மற்றும் சிலர் எங்களுக்கு புழுங்கல் அரிசி கிடைக்கிறது, பச்சரிசி கிடைக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். முறையாக இவர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான பொருட்களும் போய் சேரவில்லை என்பதுதான் நம்மால் பார்க்க முடிந்தது. கடந்த 3 மாதங்களாக பருப்பு வகைகளான உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகைகள் எந்த ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் சென்று சேரவில்லை. அதேபோல் சமையல் எண்ணெயான பாமாயில் எந்த குடும்ப அட்டைதாரருக்கும் சென்று சேரவில்லை என்பது நமக்கு தெரிய வந்தது. குறிப்பாக பீமநகர் சடல் மாரியம்மன் கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடையில் இங்கே பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய அந்த குடும்ப அட்டைதாரர்கள்ட நேரில் அழைத்து போய் உங்களுக்கு தேவையான அந்த பருப்பையும் எண்ணெயும் கேளுங்க என்கின்ற விஷயத்தை நாம் முன்னிறுத்தினோம். அவர்களும் அதே போல் அந்த ரேஷன் கடைக்காரர்களிடம் கேட்டாங்க. எங்களுக்கு முறையாக இதுவரை சேரவில்லை, எனவே நாங்கள் வழங்கவில்லை. என்று சேர்கிறதோ அதை உடனடியாக வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அந்த ரேஷன் கடையில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்கள் பதிலளிக்கிறத நம்மால் கேட்க முடிந்தது. தம்பி தமிழரசன், நியாய விலைக் கடை பொருட்கள் கடந்த 3 மாதங்களாக முறையாக விநியோகிக்கப்படவில்லை அப்படின்ற தகவலை கொடுத்திருக்கீங்க. அங்க இருக்கிற பொதுமக்களும் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. ரேஷன் கடையில் இருக்கக்கூடியவர்கள் வேறு விதமான விளக்கங்களையும் அளிப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க.